அந்த கடவுளுக்கு தாமா நன்றி சொல்லணும். நல்ல வேலையா ஒரு அளவுது கிடைச்சாரு. இப்ப அந்த சுர்ஜித் சிங் வந்து நம்மளோட பயிரை எல்லாம் வாங்கிட்டு போயிடுவாரு. யார் வராங்க பாட்டி? மறுபடியும் ஊரோட விருந்தாளிங்க யாராவது வராங்களா குண்டு பாட்டி? ஆமா வாலுக்குட்டி, நான் உன்னை பத்தி தான் பேசிட்டு இருந்தேன். நீ ஏன் இன்னும் வரலன்னு. ஏன்னா இவ்வளவு நேரமா எனக்கு தலைவலியே இல்ல. நீ ஸ்கூல்ல இருந்து வந்ததும் எனக்கு தலைவலிய ஆரம்பிச்சிடுமே, அதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன். குண்டு பாட்டி சொல்லுங்க. ஒரு கேள்வி கேட்கவா? ஒரே ஒரு கேள்வி. சரி கேளு. யார் வந்துட்டு இருக்காங்க? நம்ம ஊருக்கு ரொம்ப பெரிய ஆள் ஒருத்தர் வராரு. ஒருவேளை அவருக்கு நம்மளோட பயிரெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா நம்ம ஊர்ல இருக்கிற எல்லா பயிரையும் அவரே வாங்கிட்டு போயிடுவாருமா. அண்ணா, நீ எனக்காக ஒரு புது கம்ப்யூட்டர் வாங்கி கொடுப்பல்ல? ஏன் உனக்கு புது கம்ப்யூட்டர் எதுக்கு? இப்பதான் உன்கிட்ட இருக்குல்ல? அம்மா, இன்னைக்கு என்னோட ஸ்கூல்ல பாண்டி என்னோட கம்ப்யூட்டரை உடைச்சிட்டான். அவன் எதுக்காக அதை உடைச்சான்? ஆனா நீ அதை எதுக்காக ஸ்கூலுக்கெல்லாம் கொண்டு போன? அம்மா, அது வந்து என் கிளாஸ்ல இருக்கவங்க எல்லாருக்கும் காட்டணும்ல, அதனால தான் எடுத்துட்டு போனேன். நான் அதை ரொம்ப பத்திரமா வச்சிருந்தேன். ஆனா நான் கிளாஸ்ல இல்லாதப்போ அந்த திருட்டு பையன் பாண்டி வந்து என்னோட கம்ப்யூட்டரை உடைச்சிட்டான். அடேங்கப்பா, இந்த பாண்டி இருக்கானே, நாளுக்கு நாள் அவன் ஆட்டம் அதிகமாயிட்டே போகுது. ஆனா ஒன்னும் பிரச்சனை இல்ல குண்டு பாட்டி. அந்த நல்ல மனுஷன் வருவார்ல, அவர் பயிரெல்லாம் வாங்கினதும் எனக்கு கம்ப்யூட்டர் பொட்டி கிடைச்சிடும் இல்லம்மா? பொட்டி இல்ல அப்புறம் கிடைக்கும். முதல்ல அந்த ஆள் வரட்டும். அவர் வரணும், அவருக்கு அந்த பயிரெல்லாம் பிடிக்கணும், அதுக்கப்புறம் தான் எல்லாமே. அவர் கண்டிப்பா வாங்கிட்டு வர குண்டு பாட்டி. நானும் கௌசல்யா அக்காவும் அவருக்கு நல்ல வரவேற்பு கொடுக்கிறோம். சரியா? அதுக்கப்புறம் அவர் பயிர் வாங்கியே ஆகணும். நான் இப்பவே போய் கௌசல்யா அக்காவை கூட்டிட்டு வரேன். சரியா? ஏய் வால நில, ஏதாவது சாப்பிட்டுட்டு போய், இல்லைன்னா அதுக்கப்புறம் உன் வயித்துல இருக்கிற ஹோண்டி ஷிண்டி கண்டி எல்லாம் கத்த ஆரம்பிச்சிடுவாங்க, குதிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. இல்ல இல்ல குண்டு பாட்டி, எனக்கு வயிறு ஃபுல்லா தான் இருக்கு. என் வயித்துல இருக்க கோல்டி ஷோல்டி சிம்ரன் எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க. இப்ப நான் கிளம்புறேன். அண்ணா, ஏதோ ஒரு கெட்ட வாடை எங்க இருந்து வந்துட்டு இருக்கு? அம்மா கௌசல்யாவுக்கு சிகரெட் வாசனை வருது போல. ஏய், வாடெல்லாம் ஒன்றும் வரல. இப்பெல்லாம் வர வர நீ ரொம்ப மூக்கு நுழைக்க ஆரம்பிச்சிட்ட. கிளம்பு, போய் எனக்காக தண்ணி கொண்டு வா போ. ஏன்பா வீட்டுக்கு வர்றதுக்கு இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு? நான் என் செல்லத்துக்காக சுட சுட சமோசா செஞ்சு வச்சிருக்கேன். அட சாப்பிடுப்பா, ஒன்னாவது சாப்பிடு. என்னாச்சு கண்ணா, ஏன் சாப்பிட மாட்டேங்கிற? இல்லம்மா, எனக்கு சாப்பிடணும்னு தோணல. சாப்பிட தோணலையா? ஆனா அநேகமா இவளோட கண்ணுதான் உனக்கு பட்டிருக்கும்னு நினைக்கிறேன். பாரு எப்படி பாக்குறான்னு. நீதான் இவன் மேல கண்ணு வச்சியா? நான் உனக்கு என் கையாலேயே ஊட்டி விடுறேன். வாப்பா சாப்பிடு. சாப்பிட கூட விட மாட்டேங்கிற. அட நில்லுப்பா, நீ எங்க போயிட்டு இருக்க? நில்லு, சொன்ன கேளு. இங்க பாரு, கொஞ்சமாவது சாப்பிட்டு போ. அட எங்க போற? நான் சாப்பிடுன்னு சொல்ற போயிட்டே இருக்க. உனக்கு அதை செஞ்சிருக்கேன்.